இதுக்கு தாங்க ரொம்ப வருஷமாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஒரு நல்ல பீக்கான மெயின் ரோட்டில் வந்து கடை கிடைக்காதா, அப்படியே கடை கிடைச்சாலும் நமக்கு வாடகையும் அட்வான்ஸும் கரெக்டாக இருக்குமா அப்படிங்கிறது யோசிச்சுட்டே இருந்தோம். கரெக்டாக எங்களுக்கு கோயம்புத்தூர் ஜிஎன் மில்ஸ் பஸ் ஸ்டாப்புக்கு நேர் பேக் சைடு வந்து கடை கிடச்சிருக்கு. கடை பார்த்திங்கன்னா ரிச் அப்படிங்கிற பேரில் மென்ஸ் அண்ட் கிட்ஸ் வேர் நம்ம போட்டிருக்கோம். கொங்குநாடு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. அந்த காலேஜுக்கு ரொம்பவே பக்கத்தில் தான் நம்ம வந்து கடை வந்து போட்டிருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா இன்டீரியர் அண்ட் எக்ஸ்டீரியர் ஒர்க் எல்லாமே போயிட்டுருக்கு. உள்ளே வந்து என்னென்ன ப்ராடக்ட் எப்படியெல்லாம் அடுக்கணும் அப்படிங்கிறது எல்லா வேலையுமே போயிட்டுருக்கு. ஒரு கடை ஆரம்பிக்கிறதுங்கிறது சாதாரண விஷயமே கிடையாது. அந்த கடையை போட்டு உள்ள இன்டீரியர் எக்ஸ்டீரியர் வேலையெல்லாமே செஞ்சு நிறைய அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணதுக்கப்புறமா இந்த கடை ஓடுமா, எப்படியெல்லாம் நம்ம அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணோம் அப்படிங்கிற ஒரு தாட் ப்ராசஸ் நமக்கு போயிட்டே இருக்கும். ஸோ இது எல்லாமே நிறையா இருக்குது. அடுத்தடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு எல்லாமே ஷேர் பண்ணுறேன். என்ன ப்ராடக்ட் போட்டிருக்கோம், என்னென்ன மாதிரியெல்லாம் டிசைன்ஸ் எல்லாமே உள்ளே போட்டிருக்கோம், என்ன காஸ்ட்ல ஆச்சு, அதை நிறைய பேர் கேட்டிருந்தீங்க எவ்வளோ காஸ்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறது. எப்போ தாங்க ஓப்பன் பண்ண போகிறீங்க அது தானே கேட்குறீங்க. ஓப்பன் பண்ணுறது கண்டிப்பாக உங்களுக்கு நான் சொல்கிறேன். உள்ளே இன்னும் வேலை போயிட்டே இருக்குது. ஸோ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்தடுத்து இந்த கடையிலேருந்து நிறையா ஆஃபர்ஸ் அண்ட் வீடியோஸ் நிறையா வரும். இப்போது இந்த டைமில் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரே ஒரு வரி தான் ரொம்பவே ஞாபகத்துக்கு வருது. என்னன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். நான் வீழ்வேன் என்று நினைத்தாய்.